நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பீகார் சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக பாஜக தேசிய தலைவர்கள் டெல்லியில் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களுடன் இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். இந்த ஆலோசனையில யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள்? இது என்ன மாதிரியான ஆலோசனை? முழு விவரங்கள். அர்ச்சனை, வணக்கம். பீகார் மாநிலத்தில் வரக்கூடிய நவம்பர் 6 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக இந்த சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இந்த முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கான வேட்புமனு தாக்கல் ஏற்கனவே தொடங்கி இருக்கின்றது. தொடர்ந்து அந்த மாநிலத்தில் மிக தீவிரமாக அந்த தேர்தல் பரப்புரைகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில நாடு முழுவதுமே அந்த பீகார் மாநிலத்தை நோக்கி தற்போது பார்வை திரும்பி இருக்கின்றது. தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது பாஜக, அதே போல ஐக்கிய ஜனதாதளம் உள்ளிட்ட கட்சிகள் இணைந்துதான் தற்போது ஆட்சி நடத்தி வருகின்றன. அந்த கூட்டணி தொடர்ந்து நீடித்தாலும் கூட அவர்களுக்குள் சீட்டு பிரிப்பதில் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வருகிறது. அதாவது தற்போதைய முதலமைச்சரான ஐக்கிய ஜனதாதளம் கட்சியினுடைய அந்த எம்எல்ஏக்களை விட பாஜகவினுடைய எம்எல்ஏக்கள் அங்கு கூடுதலாக இருக்கிறார்கள். எனவே பாஜக நாங்கள் தான் கூடுதலான சீட்டிலே போட்டியிடுவோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் ஜேடியுவை பொறுத்தவரையிலே அவர்கள் நிதிஷ்குமார் நாங்கள் தான் அதிக தொகுதியிலே போட்டியிடுவோம் என்று சொல்கிறார்கள். எனவே இந்த 2 தரப்புக்கும் தொடர்ந்து அந்த மோதல் போக்கு என்பது நீடித்து வருகின்றது. இது ஒரு புறம் என்று சொன்னால், மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய சிராக் பாஸ்வான் தலைமையிலான அந்த லோக் ஜனசக்தி அந்த கட்சியும் தொடர்ந்து எங்களுக்கு கூடுதலான சீட்டு வேண்டும் என்று கேட்கிறார்கள். அவர்களுக்கு 26 சீட்டு கொடுப்பதாக ஒப்பந்தமாகி இருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஆனாலும் அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை. இப்படி 3 கட்சிகளுமே நாங்கள் தான் அதிகமான தொகுதிகளில் போட்டியிடுவோம், எங்களுக்கு கூடுதலான தொகுதிகள் வேண்டும் என்று ஒருவர் மாற்றி ஒருவர் கேட்டுக்கொள்ளக்கூடிய காரணத்தினாலே உடனடியாக கூட்டணியை அறிவிப்பதிலும் தொகுதி உடன்பாடு ஏற்படுவதிலும் பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இந்த இழுபறி என்பது நீடித்து வருகின்றது. இந்த சிக்கல்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து உடனடியாக யார் யாருக்கு எத்தனை சீட்டு, யார் யார் எந்தெந்த தொகுதியிலே போட்டியிடப் போகிறார்கள் என்ற விவரத்தை அறிவிக்க வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக பீகார் மாநிலத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளர்களாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மற்றும் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வினோத் தாவ்டே ஆகியோர் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் தொடர்ந்து நிதிஷ்குமாருடனும் அதே போல சிராக் பாஸ்வானுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். அநேகமாக இன்று அந்த டெல்லியில் நடைபெறக்கூடிய அந்த தலைமையுடனான பேச்சுவார்த்தையில இறுதி செய்யப்பட்டு கூட்டணி உறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்படும் என்றும், யார் யாருக்கு எத்தனை தொகுதி என்ற விவரங்களும் இன்று வெளியாவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் டெல்லியிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.